நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நியமித்திருக்கிற நித்திய உடன்படிக்கைகள். இந்த உடன்படிக்கைகளை நீங்கள் கை கொள்வீர்களானால், வாசிக்கிறது இல்லை, ஏற்றுக்கொண்டோம் என்பதல்ல, அதுபடி நடக்கணும். கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், சம்பத்துனா என்னன்னா ப்ராப்பர்ட்டி, என் சொத்து. நீங்கள் என்னுடைய சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. அந்த பூமியில நான் எல்லாவற்றையும் உங்களுக்கென்று சமன் செய்து கொடுப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். இவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்குது உடன்படிக்கை கை கொண்டா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேத வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய உடன்படிக்கைகளை, எங்கெங்கெல்லாம் உடன்படிக்கை வார்த்தைகள் வருகிறது என்பதை வாசித்து அதை தனியா பிரிச்சு வைக்கணும். அதெல்லாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள். அதை கை கொண்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கர்த்தருடைய ஆளுமையின் கீழ் வந்து விடுகிறீர்கள்.